பவர் ஸ்டேரிங்கில் என்ஜின் ஆன் ஆன உடனே பார்த்திங்கன்னா இதில் பவர் ஸ்டேரிங் பம்புன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது என்ஜினோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ஜின் சுற்றும்போது அதுவும் சுற்றும். அது சுற்றி என்ன பண்ணும்னா அந்த ஸ்டேரிங் ஆயிலை வந்து பம்ப் பண்ணும். லோ ப்ரெஷராக இருக்கிறத ஹை ப்ரெஷராக மாற்றும். இப்போ ஸ்டேரிங் வந்து டிரைவர் சுத்த போகும்போது இதிலிருந்து ஆயில் வந்து உள்ளே அந்த ரோட்டரி கண்ட்ரோல் வால்வு அதுக்குள்ளே உள்ளே போகும். அதில் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற வால்வு அந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இதில் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சுற்றுறோமோ அந்த எந்த சைடு கேப்பு நமக்கு கிடைக்குதோ, மொதல் கேப்பை வந்து 1, ரெண்டாவது கேப்பை 2ன்னு வச்சுக்கிட்டோம்னா, எந்த சைடு கேப்பு கிடைக்குதோ அந்த சைடு கேப் வழியாக போய் இந்த கீழே இருக்கிற ஹைட்ராலிக் பிஸ்டன் அப்படிங்கிற லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ போகும். இப்போ ரைட் சைடு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்க பிஸ்டன் வந்து லெஃப்ட் சைடு நகரும். லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா ரைட் சைடு நகரும். இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி தள்ளும். அப்படி தள்ளுறதோட எண்டு எந்த சைடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த டைராய்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த தைராய்டு என்ன பண்ணுன்னா அந்த வீலை லெஃப்டா ரைட்டா அப்படின்னு சொல்லி திருப்போம். இதில் மெக்கானிக்கலாக இருக்கிற ஸ்டேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எஃபர்ட்டும் டிரைவர் தான் போட்டு திருப்புற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 20% தான் டிரைவரோட எஃபர்ட் இருக்கும். மீதி 80% பார்த்திங்கன்னா இந்த பம்பு தான் நமக்கு உதவியாக இருக்கும் வண்டியை திருப்புறதுக்கு. ஏன் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதிகமாக வெயிட்டு வந்து லோடு ஏற ஏற வண்டியை திருப்புறது கிட்டத்தட்ட 10 டன் 5 டன்னு வச்சு வர்ற வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவரோட பவரை வச்சு அவ்வளோ வெயிட் இருக்கிற வண்டியை திருப்ப முடியாது. அதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வேணும், எக்ஸ்ட்ரா பவர் வேணும். அதுக்காக அந்த ப்ரெஷரை கொடுக்கறதுக்காக தான் அந்த மாதிரி பம்பு யூஸ் பண்ணுறது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்ப முடியாமல் கடப்பாறை கம்பியை வச்சு திருப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டேரிங்கெல்லாம் எஸ்பெண்டிலெல்லாம் போச்சுன்னா லாரியெல்லாம் அப்படி தான் திருப்புவாங்க. டிரைவரும் கிளீனரும் போட்டு திருப்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கை பிடிக்காமே உள்ளங்கையிலே வச்சு ஓட்டிக்கிருக்காங்க. இதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா டிரைவரோட எஃபர்ட்டை குறைக்கிறது தான் இதோட முக்கியமான ரீசன். கொஞ்சம் தூரம் ஓடினாலே டயர்டாயிடுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.